நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பே. நீடுழி காலம் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். வாழ்க்கையின் இறுதி வரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம், உம்மை மகிமைப்படுத்தும். பரிசுத்த பாதத்தில், இங்க பார்த்திபனின் பரிசுத்த பாதத்தில் விழுந்து நாங்கள் பணிந்து ஆராதனை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து இந்த கிறிஸ்து இயேசு தேவனின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக இருக்கும்போது ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். தம்பி தங்கபாண்டி அவர்கள் முன் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 48, Psalm 48. சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காட்டினால் தரிசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளை நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை ஒற்றுப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். நாம் எல்லாரும் அமருவோம். இப்பொழுது நம்முடைய சபையினுடைய ஜெப குறிப்புகளுக்காக ஜஸ்டின் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்தும் போது நம்ம எல்லாரும் இணைந்து நாம் அவரோடு இணைந்து நாம் எல்லா காரியங்களுக்காக நம்முடைய ஒரு சொந்த பிரச்சனை போல நினைத்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். சகோதரர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமான பரிசுத்தரே, கிருபை உள்ளவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, அப்பா, அந்நிய தேசத்துக்கு கொடுத்த நல்ல சபைக்காய் இந்த நாள் இம்மட்டும் உம்முடைய சமூகத்துல மகிழ்ந்து கலிகூற நீ பாராட்டும் கிருபைக்காய் இந்த இறக்கத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், பயன்படுத்துறோம்ப்பா. இன்று யூகேக்கு பிரயாணமாயிருக்கும் சகோதரர் டேவிட்டுக்காய் சகோதரி டேவிட்டுக்காமை நோக்கி பார்க்கிறோம். கத்தர் உன்னை எல்லா தீங்கும் விலைக்கு காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னை காப்பாருன மாதிரி வேத வசனத்தின்படியாப்பா ஒரு பிரயாணத்தை வாய்க்க செய்யும்படியா ஒரு தூதனை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இவர் தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு செல்கிறார்கள் சுவாமி, அந்த நோக்கு நிறைவேறும்படியா இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி ராதிகா விஜிகாய் நோக்கி பார்க்கிறோம்பா. ஆஸ்மா நோயில் இருக்கும் சகோதரிக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, குணமாக்கும் தெய்வம், மன இறங்கி நீர் சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று இருதய மாற்று அறுவை சிகிச்சையில் இருக்கும் சகோதரர் ஆண்டோனின் உறவினர் வின்சென்ட் காமி நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீ மன இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனதூருகின கர்த்தர் இந்த நாளில் மன இறங்கி தொட்டு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டர் கண்களில் தயவும் இறக்கும் கிடைக்கும்படியாய் அவர்கள் விசேஷ ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் சகோதரனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதத்தை நீ செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா.
தகப்பனே 8ஆம் தேதி இரவு USA பிரயாணப்படும் சகோதரர் எட்வர்டுக்காய் சகோதரி எட்வர்டுக்காய் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா நீர் இவர்களை பிரயாணத்தை வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு தூதனை முன்பாக அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். கோணானாலவைகளை செவியாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன நோக்கத்தோடு இவர்கள் செல்கிறார்களோ அந்த எல்லாவற்றையும் நீர் நேர்மையாய் நல்ல முறையில் நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி ஏந்திக்கும் சகோதரி ரமேஷுக்காய் நோக்கி பார்க்கிறப்பா. ஆமென். சகோதரியின் பிள்ளையை நீர் பாதுகாக்கும்படியா ஆமென். ஜெபிக்கிறோம். ஏந்துவினே தப்புவிப்பெண் வாக்கு பண்ண தேவன் ஏந்தும்படியா தப்பிக்கும்படியா கனப்படுத்தும்படியாய் இவர்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரர் பாலாவின் அம்மாவுக்காய் நோக்கி பார்க்கிறப்பா. கிட்னி பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறாரே. உம்முடைய தழும்புகளால் சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை சகோதரி மேல் இறங்கும்படியா பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வர 9ஆம் தேதி தாயின் சொல்லும் சகோதரி செல்லத்துறையின் பிரயாணத்துக்காக நோக்கி பார்க்கிறப்பா. நல்ல பிரயாணத்தை வாக்கி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல டேக் ஆப் நல்ல லேண்டிங் கிடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்க நாட்கள் உடைய தயவுள்ள கரம் சோதனை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். பத்திரமா சுகமாய் வந்து சேர் நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தாயகம் சென்று உள்ள எங்கள் உதவி போதகர் பால்சாமி ஐயாக்காவை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். அப்பன் விடுமுறை நாட்களை சந்தோஷமாய் சமாதானமாய் சுகமாய் கழித்து பத்திரமாய் திரும்பி நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சகோதர கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உடைய கிருபை சகோதரை தாங்கும்படியாய் உடைய நாமம் மயப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். சகோதரர் பிரகாசுக்கு தேவன் நல்ல வேலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தப்பனை வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் சகோதரர் பிரகாசுக்கு நல்ல வேலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சி எழுப்பும்படியா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். வருகிற 9ஆம் தேதி திருமணத்துக்காய் செல்லும் சகோதரர் ஜெகதீசனுக்காய் நோக்கி பார்க்கிறோம். தப்பனே தேவனுடைய சகோதரனுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். 13ஆம் தேதி நடைபெற சகோதரனுடைய திருமணத்தை நீர் பொருட்படுத்தி நடத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன். ஏற்ற துணை உண்டாக்கி அவர்கள் ஆசீர்வதித்த தேவன் சகோதரை ஆசீர்வதிக்கும்படியா இவர்கள் குடும்பம் வாழ்க்கை மூலமா நம்முடைய நாம் மைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா இந்த நாளையும் சபையில சாட்சி சொல்ல முடியாம ஜெப குறிப்பு சொல்ல முடியாம இருக்க ஒவ்வொரு நோக்கி பார்க்கிறோம். வந்த வறுமனை செல்லாதபடி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சுகத்தோடு விடுதலையோடு செல்ல நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கும். உம்முடைய தயவுள்ள கரம் கிருபையுள்ள கரம் இவர்களை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களையும் இதே நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எருசலேமில் சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தனித்து சுகமா வாசம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சிஸ்டர் கர்ஷம் கையில மை கொடுங்க. இந்த வாரத்திலே இந்த நாளிலே நான் புதிதாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இந்த ஆராதனையிலே முதலாக நான் கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் தயவு செய்து எழுந்திருக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். Those who are attending this worship for the first time, please stand up. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். Assemblies of God ஷார்ஜா தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அன்பின் குடும்பத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து தேவ ஆராதனை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் தயவு செய்து அப்படியே நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் எழுந்திருக்கும்படியாக கேட்கிறோம். பிறந்த நாள் பர்த்டேஸ். இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் குடும்பங்கள் எழுந்திருக்கும்படியாக கேட்கிறோம். புதிதாக வந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற திருமண நாள் கொண்டாடுகிற எல்லாரையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி சிஸ்டர் கர்ஷம் அவர்கள் ஜெபத்திலே நம்மை வழி நடத்துவார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இரக்கம் கிருபையை நிறைந்த நல்ல தாப்பனே, அப்பா பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆராதனையிலே ஆண்டவரே நீர் மயம்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இதோ இந்த வேளையிலும் கர்த்தாவே புதிதாய் வந்த ஒவ்வொரு ஜீவனை என் தேவனுடைய பாதப்படியில வைக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறீரோ தேவரீர் கர்த்தாவே அதை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தேவாசுவாமி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே தேவரீர் சுவாமி புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
ஆண்டவரே சாட்சியாய் நிற்க தேவன் கிருபை பாராட்டட்டும். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே புதியதாக ஆண்டவரே இந்த புது வருஷத்திற்குள்ளாக நுழைய ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிற ஆண்டவரே தேவரே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரே நீர் ஆசீர்வதித்தருள் ஆண்டவரே. கர்த்தாவே சபையிலே ஆண்டவரே அவர்கள் தூண்களாய் நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே நல்ல இருதயத்தை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியா இருக்க ஆண்டவரே தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவா. கர்த்தாவே எல்லா கண்ணீர்கள் கஷ்டங்கள் நோய்கள் ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு விலக்கி காத்து தேவா சோதனைகளுக்கும் விலக்கி ஆண்டவரே தேவா சுவாமி குடும்ப ஆண்டவரே தேவ அன்பினால் கட்டப்பட ஆண்டவரே சாட்சியா இருக்க தேவன் கிருபை பாராட்டட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கனமையும் உனக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அன்பின் தகப்பனே. ஆமென் ஆமென். எல்லாரும் தயவுசெய்து அமரும்படியாக கேட்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் காணிக்கை சேகரிக்கப்படும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று நம்முடைய ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் பாடுவார்கள். தேவனுடைய சுத்த காணிக்கைக்காக சகோதரி வெஸ்லி ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள்.
ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசமாய்க்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த 4 மாதமும் முடிந்து ஆண்டவர் நாங்கள் 5ஆம் மாதத்திலும் ஆண்டவர் முதல் வெள்ளிக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக தேவனை பாராட்டிய ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றுக்கும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த ஆராதனை வேலை நீர் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா காணிக்கை ஆண்டவர் உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, காணிக்க கொடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் தகப்பனே. வர நாட்களில் ஆண்டவர் அவர்கள் கையின் பிரயாசத்தெல்லாம் நீங்க ஆசீர்வித்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே உற்சாகமாக உங்க காணிக்கை செலுத்த நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காணிக்கை மூலம் உடைய நாம மயம்படணும் தகப்பனே. உடைய ஊழியங்கள் எல்லா நிரம்பட நீ கரத்துக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. சகல துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் ஜெபிக்கிறோம் அன்ப பரமபிதாவே. ஆமென். அறிவிப்புகள். இன்று ஆராதனை கர்த்தருடைய பந்தியுடன் 10:30 முடிவடையும். இன்று ஆராதனை 10:30 முடிவடைந்ததும் நாம் எதிர்பார்த்திருக்கும் அருமையான ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகளுடைய மிஷனரி ஃபண்ட் கலெக்ஷன் ஃபேர் வெளியிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது 10:30 முதல் 12:30 வரை வெளியிலே நடைபெறும். அனைவரும் சகோதரர்கள் குடும்பமாக கலந்து கொண்டு அதை ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். அறிவித்து வர்றபடி சனிக்கிழமை விடுமுறையில் இருக்கிறவர்கள் மற்றும் வீட்டிலிருந்து வர முடிந்த சகோதரிகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலில் நடைபெறும். வரும் திங்கள் மாலை ஆராதனை கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வெள்ளி காலை ஆகலே ஃபைனான்ஸ் அறிக்கை அறிவிக்கப்படும். ஏன் பிந்திக் கொண்டே நிற்க வேண்டாம், சிலர் சப்மிட் பண்ணவில்லை. அதுக்கு எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து சமர்ப்பிக்க நாங்கள் இருக்கிறதுனால இவ்வாறு தடைப்பட்டு இருக்கிறது. அதுக்காக நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாற்றி ஒரு மீட்டிங் இருக்கிறதுனாலே அந்த காரியம் ஏற்பட்டது.